விஷால் கொஞ்சம் நடக்கும் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் வந்து இன்னும் பயங்கர பரபரப்பு நடந்துச்சு. அன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துறாங்க, எத்தனை பேர் என்னை லவ் பண்ணுறாங்க. இன்னும் 425 மெசேஜுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாகி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம். ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ப்ரோக்ராம் வந்து போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க. ஏன்னா முடியல, என்னால் ரொம்ப உடம்பு சரியாக இருந்தது. ஆனால் வந்து எனக்கு சுந்தர் சார் முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் முகம் தான் தெரிஞ்சுது. மரகஜ ராஜாவோட லோகோ தெரிஞ்சுது. இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் மிஸ் பண்ணேன்னா நான் லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி. அதுவும் தாண்டி நான் வந்தேன். பட் இந்த நன்றி சிச்சைகளில் தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுதான் மீடியா, இதுதான் உண்மையான மீடியா. நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா ஆகிட முடியாது. இவங்க தான் உண்மையிலே இவங்க தான் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அடிமையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேசி விசாரித்து எப்படி இருக்காரு, குணமாயிட்டாரா அப்படின்னு நிறைய பேர் இல்லை, மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க. அதுதான் 20 வருஷம் என்னை வந்து உங்களோட அன்புனால் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகனா. நான் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. மதக ஜெயராஜா வந்து முதல் பகுதி பிடிச்சது. 2வது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் 2வது பகுதியில். நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு நான் கூட நினச்சி போகிறீங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகலை, நான் சரியாயிட்டேன். ப்ராப்பராக நான் பேக் அண்ட் ட்ராக். அதான் மார்க்கண்டில் சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்தியா, விழவும் மாட்டேன். அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். இந்த விஷாலை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இந்த 2 பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும், எந்த ஒரு சர்ச்சை வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இவர் 3 மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டார், 6 மாதம் ஷூட்டிங் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் நடுத்தம் எதுவுமே இல்லை. கரெக்டாக தான் எடுத்து மைக்கு இருக்கோம். ஸோ everything is fine. I hope you all enjoy the film. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃபில்.
தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. நான் வந்து சத்தியமாக சாகிற வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புனார். அது வந்து ஹார்ட் டச்சிங் மெசேஜ். ஒரு ப்ரெஸ்ஸு வந்து ஒரு நடிகைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க. இது உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆத்மார்த்தமாக நான் வந்து இந்த சில்வர் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுப்பேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதகராஜா பார்க்குறீங்க சார். படம் முடிஞ்சோடனே இப்போ இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நானும் விஷாலும் சத்யம் தேட்டர் வாசத்தில் கதவை திறக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த ஒரு நிகழ்வுக்காக 13 வருஷமாக காத்துட்ருக்கோம். உண்மையாக எனக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இப்போ இன்டர்வியூங்கெல்லாம் சந்திக்க வரும்போது நம்ம மீடியா பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்த்துலாம் சொன்னாங்க. அதை கேட்க உண்மையாக எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. என்னோட நண்பர்கள், நான் ஃபேன்ஸுங்க என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது. என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நண்பர்களுக்கு, மீடியாவுக்கு, சோஷியல் மீடியாவுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு, சேட்டலைட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் த ஃபெஸ்டிவல். இது ஒரு லாங் ஹாலிடே. என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சந்தோஷமாக சிரித்து வயிறு வலிக்க சிரித்து நீங்கள் கிளம்புவீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.